அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி விரதம், அதாவது 21 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வரலட்சுமி விரதத்தன்று விளக்குக்கு அடியில் நம்ம இந்த பொருள்களெல்லாம் வைப்பதனால நமக்கு ராஜயோகம் தேடி வருங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கலசம் வைக்காமல் நம்ம சாதாரண முறைப்படி பூஜை பண்ணலாமா, இந்த வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளலாமா, சாதாரண முறைப்படி நம்ம பூஜை பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் இந்த விளக்கெல்லாம் நாளே விளக்கி எடுத்திருப்பீங்க. அந்த நல்ல விளக்கை, அது காமாட்சி அம்மன் விளக்கு சில பேர் வச்சுருப்பாங்க, சில பேர் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு நீங்கள் நாளே விளக்கி அதுக்கு பன்னீரால் ஒரு விளக்கி முடித்து நல்லா துணியை போட்டு தொடச்சி அந்த ஈரத்தெல்லாம் எடுத்துட்டு பன்னீரை ஒரு சுத்தமான துணியில் தொட்டு அந்த விளக்கை நீங்கள் அது மேலே துடைக்கிற மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. அது மேலே நம்ம அதை தடவுறது, பன்னீரை அந்த விளக்கு மேலே தடவுறது. நறுமண பொருள்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அவங்க எங்கே நறுமண பொருள்கள் அதிகம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதனால் நம்ம பூஜை அறையாக இருக்கட்டும், நம்ம வீடுகளாக இருக்கட்டும், ஒரு நறுமணத்தோடு எப்போயுமே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த விளக்கு தாம்பாளம்லாம் நீங்கள் விளக்கின பிறகு கொஞ்சமாக பன்னீரை தொட்டு அது மேலே நீங்கள் இந்த துணியால் தொட்டு தொடச்சிடுங்க. அது மேலே எப்பவும் போல் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த தாம்பாளத்தில் கொஞ்சமாக பச்சரிசி, அது மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, இல்லை நான் மஞ்சள் கலந்த அரிசி வச்சுருக்கேன் அப்படின்னா வைக்கலாம். இல்லைன்னா சாதாரண பச்சரிசி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக அது மேலே வச்சுருங்க. கூடவே ₹1 நாணயம் அது மேலே கொஞ்சம் நீங்கள் வைங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வைங்க. கூடவே கொஞ்சமாக வெட்டி வேர் கொஞ்சம் வெட்டி அது கூட நீங்கள் வச்சுருங்க. இந்த 5 பொருள்கள் மிக மிக முக்கியங்க. அதுவும் இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வரவேற்கிற இந்த முக்கியமான நாளில் நம்ம இதை செய்கிறது மிக மிக விசேஷம். அதனால் இந்த 5 பொருட்களையும் மறந்துடாமல் வச்சுடுங்க. அதாவது பச்சரிசி இல்லை மஞ்சள் கலந்த அரிசி, இல்லை வெறும் பச்சரிசி வச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. அது கூடவே பச்சை கற்பூரம், ₹1 நாணயம், வெட்டிவேர், இந்த 5 பொருள்களையும் அந்த தாம்பாளத்தட்டில், சின்ன தாம்பாளத்தட்டில் வச்சு அது மேலே எப்போவுமே இந்த தாம்பாளத்தட்டில் தான் நீங்கள் விளக்கு வைப்பீங்க. அந்த தாம்பாளத்தட்டில் வச்சுட்டு நீங்கள் நல்ல விளக்கை அது மேலே வச்சுருங்க. முக்கியமாக இந்த 5 பொருள்களை இந்த முக்கியமான நாளில் நம்ம வைக்கிறதுனால நமக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைய கிடைக்குங்க. தன தானியத்துக்கு எப்போவுமே பஞ்சமே இருக்காது. பண வரவு அதிகரிக்கும். ராஜயோகம் நம்மளை தேடி வரும்னே சொல்லலாங்க. அதே போல் கலசம் வச்சு தான் வரலட்சுமி விரதம் வழிபாடு செய்யணுமா, எனக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சாதாரணமாக வழிபாடு செய்யலாமான்னா கண்டிப்பாக சாதாரணமாக வழிபாடு செய்யலாங்க. நீங்கள் சாதாரணமாக இது மாதிரி 5 பொருள்களை வச்சு நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் ஒரு வீட்டில் ஒரு ஜாக்கெட் பெட்டி இருந்துச்சுன்னா அது கூட மஞ்சள் குங்குமம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பூ நறுக்கி அது மேலே வச்சுட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் அதை வச்சுட்டு உங்களால் என்ன நைவேத்தியம் முடியுதோ, ஒரு பாயசம் வைக்க முடிஞ்சால் வைங்க. இல்லைன்னா கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சு அதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்து வச்சு கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாங்க. நீங்கள் அன்னைக்கு முக்கியமாக 108 அம்மனோட போற்றியை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். லலிதா சகஸ்கரநாமம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் மறக்காமல் இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. கலசம் வச்சு செய்கிறவங்க கலசம் வச்சு செய்யலாங்க. குத்து விளக்கேற்றி நீங்கள் அந்த குத்து விளக்குக்கு லக்ஷ்மி பூஜை, அதாவது 108 போற்றி சொல்லி நீங்கள் விளக்கு பூஜையும் செய்யலாம். அது மாதிரி செய்கிறவங்களும் செய்யலாம். கலசம் வச்சு வழிபாடு செய்கிறவங்களும் செய்யலாங்க. கலசம் வைக்காமல் சாதாரணமாக வழிபாடு செய்கிறவங்களும் செய்யலாம். இந்த ஜாக்கெட் பிட்டெல்லாம் இல்லை, சும்மா 2 வாழைப்பழம் தான் இருக்குது, வெத்தலை பாக்கு தான் இருக்குது, நான் இதை வச்சு என்னால் முடிஞ்ச வழிபாடு செய்யலாமா, இதெல்லாம் வச்சு தான் செய்யலாமான்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சி காரிய தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.